செட்டிநாடு கார சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பூண்டு அளவுக்கு உரித்து அந்த எண்ணெயிலே போட்டு பூண்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலர் மாறி வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம், இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டியும் குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் போட்ட பிறகு ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, அதனால் கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கணும். புளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை போட்டு விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எல்லா சட்னிக்கும் கறிவேப்பிலை போடுவேன், அதனால் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலே தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதிலே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொதிக்கக்கூடாது, அதே சூட்டில் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனா செட்டிநாடு கார சட்னி ரெடி.